தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தாங்கள் எதிர்பார்க்கும் வாக்குறுதிகள் என்ன என்பது குறித்து மதுரை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் பார்வை பகுதியில் பார்க்கலாம். இலவசம் அறிவிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அறிவிச்சாலும் ஒரு நல்ல திட்டத்தை அறிவிச்சாலும் பரவாயில்ல. ஒன்றுத்துக்கு ஆகாத திட்டத்தை தான் அறிவிக்கிறாங்க. எல்லாருமே எல்லா கட்சியும் பொதுவாக தான் அப்படி அறிவிக்கிறாங்க. வேலை வாய்ப்பு தான் இங்கே நிறையா பேருக்கு இல்லவே இல்லை. இளைஞர் திட்டத்தில் ஏகப்பட்ட இளைஞர் வேலை எல்லாம் அலைகிறாங்க. மதுரைக்குள்ள சுத்தம் ஒரு ஐடி கம்பெனியில் ஒன்றும் இல்லை. இப்போ தான் ஒன்றும் ஐடி கம்பெனியை திறக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு மதுரையிலே வேலை வாய்ப்பு திட்டம் இல்லாமல் நிறையா பேர் அதர் டிஸ்ட்ரிக்கு வேறு எங்கேயும் போகிறாங்க. சென்னை போகிறாங்க, கோயம்புத்தூர், ஃபாரின் கூட போகிறாங்க. மதுரையில் வேலை வாய்ப்பு இல்லாமல் இங்கேருந்து இருந்தால் 3 மணி நேரம் திருச்சி அங்கே போய் வேலை பார்க்குறாங்க. எதுக்கு? மதுரையில் ஒரு சுற்று வட்டாரத்தில் ஒன்றுமே சரியான நிலவரங்கள்லையுமே கிடையாது. ஸோ எல்லாத்துக்குமே காமனாக இருக்கிறது வேலை வாய்ப்பு தான். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகள் வந்து இலவசம் சொல்லி கொடுத்துட்டாங்க. அது எந்த வகையில் மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது தெரியல. ஸோ எதனால் அவங்க பாதிப்படைகிறாங்க, ஏன் கஷ்டப்படுறாங்கன்றதுக்கு நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா ஒரே காரணம் வேலை வாய்ப்பின்மை. அப்புறம் நிறைய இடத்துல அவங்க கேட்குற கோரிக்கை. ஸோ இந்த ப்ராப்ளமாக தான் இருக்குது. ஸோ இந்த இலவசன்ற இந்த ஒரு கான்செப்ட் எடுத்து இந்த எலெக்ஷன் டயத்தில் காசு கொடுத்து நமக்கு பெனிஃபிட் அடைய வைக்கிறத விட அவங்களுக்கு என்ன உண்மையிலேயே நீடுன்றதை கவர்மெண்ட் பீப்புள்கிட்ட கேட்டு பண்ணாங்கன்னா மேபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது தேர்தல் வாக்குறுதி வந்து பொதுமக்களுக்கு, அதாவது உழைக்கும் மக்களுக்கு உண்டானதாக வந்து ஏழை மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி இருக்கணும் வாக்குறுதி. அதே மாதிரி அது போய் சேர்ந்தால் நல்லது தான். பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு வந்து கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு பல கோடி ரூபா வந்து ஒரு சில 10 பேர் 20 பேர் இருக்கக்கூடிய 100 பேர் இருக்கக்கூடிய முதலாளிகளுக்கு வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க. பல ஆயிரம் கோடி லட்சம் கோடிகள் தள்ளுபடி பண்ணுறாங்க. அது பொதுஜனங்கள் தெரிய மாட்டேது. ஆனால் வந்து ஏழை மக்களுக்கு ஒரு சலுகைகள் கொடுக்குறாங்கன்னா அது வந்து உள்நாட்டுக்குள்ளே தான் வந்து அவங்க புழக்கமாகும். அந்த அந்த பகுதி மக்கள்கிட்ட தான் அது வந்து புழக்கமாக இருக்கும். பணவீக்கமும் இருக்காது, பணப்புழக்கமும் அதிகமாக மக்கள்கிட்ட இருக்கும். இது வந்து வரவேற்கிறேன். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் வந்து நிறையா இதில் வளர்ச்சி இதில் தான் இருக்கும். இப்போ எதில் சொல்கிறோம்னா கல்லூரி, ஒரு சில இதில் பொருளாதாரத்தில் மற்ற மாநிலங்கள் இந்தியாவில், அந்த மற்ற மாநிலங்களை காட்டிலும் இந்தியாவில் நம்ம தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் இருந்தாலும் இங்கே இருக்கிற நிறைய அடித்தட்டு மக்கள் வந்து இன்னும் வறுமை கோட்டு கீழே தானே இருக்காங்க. நம்ம இலவசம் யாருக்கு கொடுக்குறோங்கிறதுல இருக்குன்னு. இப்போ நம்மளுக்கு ஒரு 2 கோடி ரேஷன் கார்டு அட்டை இருக்குன்னா அந்த குடும்பங்களில் வறுமை கோட்டு கீழே இருக்க எல்லா சமூகத்திலையும் வறுமை கோட்டு கீழே இருக்கவங்கள கணக்கெடுத்து அவங்களுக்கு இலவசம் கொடுத்தோம்னா வந்து அவங்க வாழ்வியல் மேம்படும். ஏன்னா பொருளாதாரத்தில் மேம்பட்டு இருக்கவங்களுக்கும் இலவசம் போய் சேருது, அடித்தட்டு மக்களுக்கும் போய் இலவசம் சேருது. அதே மாதிரி இலவசம் வந்து அதோட எதில் இலவசம் கொடுக்கணுங்கிற ஒரு இது இருக்குண்ணே. உணவுப் பொருளை கொடுக்கறது வந்து அத்தியாவசியம், மருத்துவத்தில் கொடுக்குறது அத்தியாவசியம், கல்விக்கு அத்தியாவசியம். இந்த மாதிரி பொருள்களுக்கு இலவசம் கொடுக்கறது நல்லது. எந்த அரசியல்வாதிகளும் இலவசம் கொடுக்குறத விரும்பலை. நான் எல்லா மக்களும் ஏழை எளிய மக்கள் பூரா நல்லா இருக்கணும், விலைவாசி குறையணும், அதை தான் நான் எதிர்பார்க்குறேன். மாதம் 2000 ரூபா கொடுக்குறாங்க, 1000 ரூபா கொடுக்குறாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. அது யார் காசு? மக்கள் வரி காசு. அதை கொடுத்துட்டு மக்கள் மேலேயே இத்தனை லட்சங்கள் கடன் இருக்குது அப்படின்றாங்க. அதை ஏற்றுக்கிற முடியாதுல்ல. ஏன்னா எல்லா மக்களும் ஏழை மக்கள் அடிப்படையிலிருந்து நடுத்தர வர்க்கம் வரைக்கும், பணக்காரங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க வந்து அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு கஷ்டம் நஷ்டங்கள் எதுவுமே தெரியாது. நடுத்தர வர்க்கத்துக்கும் ஏழை மக்களுக்கும் சில கூலி தொழிலாளிகளுக்கு தான் அதோடைய அருமை தெரியும். இலவசன்றதை விட வேலை ஏதாச்சும் ஒரு வீட்டுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை, இல்லைன்னா இப்போ நிறையா இளைஞர்கள் படிச்சுட்டு வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க. இப்போ பெண்களுக்கு வந்து பஸ்ஸு கூட இலவசம் சொல்கிறாங்க. ஏன் பஸ்ஸு டிக்கெட் எடுக்க இது இல்லாமல் தானே இருக்கும். ஏதாச்சும் ஒரு வேலை இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அதை பார்த்துக்குவாங்களே. பஸ்ஸு கொடுத்து ஒன்றும் பிரயோஜனமாக போகிறதில்ல. பஸ்ஸு ஃப்ரீ இந்த மாதிரி ஃப்ரீயும் கொடுத்தா அத்தியாவசிய பொருட்களோட தேவை வந்து அதிகமாக இருக்கனால விலையை குறைச்சா நல்லாயிருக்கும். இந்த சிலிண்ட்ரு இந்த மாதிரி ரொம்ப ரேட் ஏற்றுறாங்க, அதனால் அதை குறைச்சா நல்லாயிருக்கும். இலவசங்கள் அறிவிக்கிறாங்க, அது முழுமையாக யாருமே செயல்படுத்த மாட்டுறாங்க. அதனால் இலவசங்கள் வரட்டும், ஆனால் அதை செயல்படுத்தணும். அனைவருக்கும் எல்லாருக்குமே போகிற மாதிரிலாம் தெரியல. ஸ்டாலின் அவர்கள் நிறையா பேருக்கு இந்த 1000 ரூபா போகிறேன் அப்படின்லாம் சொன்னார். ஆனால் எல்லாருக்குமே அது வருதா? நிறைய பேருக்கு வரலன்னு தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாருக்குமே அது வந்து வெறும் ஒரு அறிக்கையாக மட்டும்தான் இருக்குதே ஒழிய அது வந்து நடைமுறைக்கு எல்லாருக்குமே அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இலவசங்கள் தேவைதான். நிறையா பேர் இல்லாதவங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இலவசங்கள், அதாவது தந்தை இல்லாமல் தாய் இல்லாமல் நிறையா பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த மாதிரி இலவசங்கள் தேவைன்றது உறுதி தான். ஓரளவுக்கு இலவசங்கள்ன்றது ஓகே தான். அது நல்ல இலவசங்களாக இருந்தால் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்றதுக்கு நல்லபடியாக இருக்கும். வேறு தேர்தல் அறிக்கையாக வந்து நிறையா சாலைகள், மேம்பாலங்கள் இந்த மாதிரி அறிமுகப்படுத்தினா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 1000 ரூபா மெயினாக இருக்கணும். நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் இப்போ மதுரை மாவட்டத்தில் ஒரு பொண்ணு வந்து முதலிடம் பெற்றிருக்காங்க. இதில் வந்து நாள் முதல்வன் திட்டத்தின் மூலம் தானே பயனடைஞ்சிருக்காங்க. கல்விக்கு நிறையா செய்கிறாங்க. அது மாதிரி இந்த 1000 ரூபான்றது வந்து பெரிய விஷயம். ஒரு வயசானவங்களுக்கு
ஒரு ஆதரவற்றவங்களுக்கெல்லாம் ஒரு மருந்து மாத்திரைன்றது வந்து பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது. அதனால் இந்த இது பயனுள்ளதாக இருக்குது. இலவசம் என்பது தேவையில்லை, மக்களுக்கு தேவையில்லை. மக்களுக்கு தேவையானது வந்து சிறந்த கல்வியும் சிறந்த மருத்துவத்தையும் இலவசமாக கொடுத்தா போதும். இதுதான் மக்களுக்கு தேவை, மற்ற எதுவும் தேவையில்லை.